பிரியமான பிள்ளைகளே, நம்ம ஏற்கனவே சொன்னது போல கல்லறை காலியாக இருந்தது. திரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுத்துங்க பார்ப்போம். பவுலடிகளார் சொல்றது 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கும். வெரி குட். இது எங்க எழுதப்பட்டிருக்கு? மறைநூல். சரி, இப்ப இயேசுநாதர் உயிர்த்தார். ஒரு சாட்சி அந்த காலியான கல்லறை, அந்த இடம் காலியா இருந்துச்சு, எனவே இயேசு உயிர்த்தார் அப்படின்னு நாம் நம்புறோம். நம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாவது, சீடர்கள் யாரும் அதை நம்பவில்லை. ஆனால் மகதலா மரியாள் தான் இயேசுவை பார்த்ததாக சொல்லுகிறாள். இந்த போதகரே அப்படின் போது பார்த்ததாக சொல்லுகிறார். அது ஓரளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை தருகிறது. மக்கவாசி நம்பல. இயேசு உயிர்த்தார் என்பதற்கு முதலில் இருக்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டா, இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சாட்சி என்ன இருக்கு? ஒன்று, காலியான கல்லறை முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது, இதை விட முக்கியம், எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது, துணி இருந்துச்சு, காலியா இருந்துச்சு, கல்லறை இருந்துச்சு, துணி மாத்திக்கிட்டு யூனிஃபார்ம் மாத்திக்கிட்டு வந்துட்டாரு, அது வேற விஷயம், விட்டுருங்க. துணிக்கு அதெல்லாம் இப்போ வேணாம். எப்போ பார்த்தாலும் போத்தீஸு, சென்னை சில்க்கு, ஜிஆர்டி, இதே பேச்சு, அதை விட்டுரு, அது தள்ளி போட்டுரு. இப்போ விஷயத்துக்கு வரலாம். திருத்தூதர் நல்லா யோசிக்கணும். யோசித்து பதில் சொல்லு பார்ப்போம். என்ன சாப்பிட்டீங்க? இப்போ என்ன சாப்பிட்டீங்க? பன்னா. அதான் அதே சைஸில் உட்காந்துக்குது எல்லாம், அப்படியே பன். பிரெட்டு, பிரெட்டு டீயும் அந்த அம்மாவுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க பொழுது. பிரெட்டு கொடுத்தாங்களா உனக்கு? ஓகே, எல்லாரும் அப்போ பண்ணுன்னாங்க. சாப்பிட்டது என்னன்னு தெரியலையா? இப்போ இவங்களாம் எப்படி உயிர் தெழுதலை நம்ப போகிறாங்க? அடுத்த சாட்சிங்க வா. இப்போ நீங்கள்லாம் ஃப்ளாட்டில் இருக்கிறீங்களா, இல்லை தனி வீடு கட்டி உட்காந்துக்கிறீங்களா? தனி வீடோ ஃப்ளாட்டோ அது உங்களது தானா? விலைக்கு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா இல்லையா? நான் என்னப்போ வாங்கிக்கவா போகிறேன்? வாங்கிட்டீங்களா? சரி, அது உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு அங்கே குடி வாழ்வதற்கு எல்லா உரிமையும் இருக்குன்னா, அத்தாட்சி சாட்சி என்னது? சாட்சி என்னது? என்ன வச்சிருக்கிற? நாங்க குடும்பமா 20 வருஷமா இதே இடத்துல குடி கொண்டு இருக்கிறோம், நீ என்னத்த பேசுற? இப்போ என் புருஷன், நானே, என் புள்ள பிறந்தது, இவன் மூத்தவன் பிறந்தான், இளையவன் பிறந்தான், இது எங்க வீடுன்னு சொன்னீங்கன்னா அது உங்க வீடாக மாறுமா? ஏன் மாறாது? ரோஸ் மில்கா, பட்டா, பட்டா, அது எப்படி சொல்லுவ? பட்டா பட்டா. பட்டா எப்படி இருக்கும்? பட்டையா இருக்குமா? எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவா, வாரம் பிரசங்க வச்சு இந்த சாமியாருங்க என் மக்களை குழப்பி இருக்கிறாங்க போல. பட்டா, சிட்டா, குட்டா, புட்டா, இதெல்லாம் எப்படி இருக்கும்? பேப்பர்ல இருக்கும். பேப்பர்ல சும்மா இருக்குமா? எழுத வச்சிருக்கோம். இது இன்னாருக்கு டங் டங் டங், இந்த நிலம், இந்த இடம், இந்த ஷேப்பு, இந்த மாடலு, இந்த எண்ணு, இது இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு எல்லாரும் எழுதியிருக்கோம். அப்ப அதை வச்சுக்கிட்டு கோர்ட் வரைக்கும் போலாமா? ஜெயிக்கலாமா? அது உங்கள் தானே நிரூபணமாகும், சொந்தம் தானே. அந்த பட்டா தான் இது.
இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா பட்டா பட்டான்னு. எப்படா ஆண்டவருடைய உயிர்ப்பை நம்புறது நம்ம இந்த பட்டாவலை எழுதியிருக்கு, இந்த சிட்டாவலை எழுதியிருக்கு, இந்த குட்டாவலை எழுதியிருக்கு, வேற என்ன சொல்லுவ, இந்த பத்திரத்துல எழுதியிருக்கு. அப்போ இந்த பத்திரத்துல எழுதுனது உண்மையா பொய்யா? அப்ப இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இந்த பட்டா இருக்கு. இது மட்டும் இல்ல, இதுல எழுதியிருப்பாங்க தெளிவா, இயேசு உயிர்த்தார் அப்படின்னு மட்டும் இல்ல, இங்க அழகா எழுதிருப்பார் பாரு, அடக்கம் செய்ய மறைநூலில் எழுதியுள்ளவாறு 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். அப்புறம் அப்படியே வாசி, கேப்பாவுக்கும் 12 தோன்றினார். அப்புறமா பின்பு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கும் சகோதர, இடையில விட்டுட்டு வாசிக்காத, சகோதரிகளுக்கும் ஒரே நேரத்தில் தோன்றினார். இவ்வளவு தெளிவா இருக்கு. ஒரு சாதாரண நிலத்தை உன் பேப்பர்ல எழுதுனாங்கன்றதுக்காக, உன் பேர் இருக்குதுன்றதுக்காக அதை நம்பி அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறே, இதை நம்பி நீ வாழக்கூடாதா? இதை நம்பி நீ உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பக்கூடாதா? நம்மளுடைய பட்டா சிட்டா பத்திரம், நம்ம உயிர் எது? பைபிள். ஸோ அதனால்தான் இது எழுதுறது யாரு? 1 கொரிந்தியர் இது எழுதுனது யாரு? யாரு? போஸ்கோவா? வேற தூய ஆவியாரா? இது எழுதுறது யாரு? ஏங்க நான் பிரேயர் முடிச்சுட்டு கிளம்புறேங்க. பவுலு, லூக்கா, யார் எழுதுனது இந்த புக்கு, இந்த பேப்பரை? இதை எழுதுறது யாரு? ஏங்க இது எழுதுறது யாரு? ஏங்க இது எழுதுறது யாரு? தூய பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில். உங்களுக்கெல்லாம் யார் பைபிள் பிரைஸ் கொடுத்தா? தூய பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இப்படித்தானே வாசிக்கிறீங்க? இல்ல அந்த 1 கொரிந்தியருக்கு முன்னாடி வாசிங்க, ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்கும். அதில் வாசித்தா யார் யாருக்கு எழுதுனது, எதுக்கு எழுதுனாங்க? பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல், தூண்டுதல். பரிசுத்த ஆவி வந்து உட்காந்து எழுதி இருந்தாரா? இப்ப பரிசுத்த ஆவி உங்க மேல ஏற்றிருக்கிறான்னு பேய் ஆடுறவங்க கூட சொல்றேன், என் மேல ஆவி வந்துருச்சு, என் மேல ஆவி வந்துருச்சு. அவன் மேல இட்லி சுடுற ஆவி எடுத்து ஊத்துனா அமைதி ஆயிடுவான். இட்லிக்குள்ளதான் ஆவி இருக்கு, இருக்கா? உன் மேலேயும் கூட தான் ஆவி இருக்கு. அப்புறம் எத்தனையோ ஆவி இருக்கு. பரிசுத்த ஆவி எழுந்து வந்ததுனால எழுதுனாங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த பவுலடிகிறார் இயேசுவோடு வாழ்ந்தாரா இல்லையா? அப்புறம் எப்படி இவருக்கு இதெல்லாம் தெரியும்? மத்தேயு வாழ்ந்தார், இயேசுவோடு வாழ்ந்தார், அவருடைய சீடர்கள் ஒருத்தன். ஓகேவா? மார்க்கும் இயேசுவோடு கிடையாது, யோவானு வாழ்ந்தார். லூக்கா வாழ்ந்தாரா? அதான் மக்கள், உங்களுக்கு நிறைய பைபிள் கிளாஸ் தேவைப்படுது. அது இருந்தாதான் நம்ம பைபிளை ரொம்ப ஆழமா புரிஞ்சிக்க முடியும். அப்பதான் இது உள்ள இருக்கிற உயிரை உறிஞ்சி எடுக்க முடியும். நம்ம இப்ப மாம்பழம் சீசன், மாம்பழத்துல ருசி எங்க அதிகமா இருக்கு? கரெக்டா சொல்லு. மாம்பழம் சாப்பிட்றீங்கல்ல, நல்லா அறுத்து. நான் எல்லாம் மாம்பழத்தை அறுத்தே சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? அமுக்கி பிசுக்கி கசக்கி, அதான் மாம்பழம் சாப்பிட்றது. நீங்க ஏதோ ஃபாரினர் மாதிரியும் அது ஸ்லைஸ் போட்டுங்க, ஸ்லைஸ். கெட்டு போனா உள்ள போட்டோம், எவ்வளவோ உள்ள கெட்டு போய் கிடக்குது. இந்த மாம்பழம் தானா போய் கெடுத்துட போகுது. ஒரு தடவை நம்ம குடலை அறுத்து பார்த்தா வயிற
டாக்டர் பாதி பேர் செத்துருவான். இவ்வளோ அழுகி போய்க்குது உள்ள. இங்கே உட்காந்துக்கிற எல்லாருக்கும் அழுகி போய்க்குது. எனக்கு சேர்த்தான் சந்தோஷப்படு. சாமியாருக்கு தானே நீ, நமக்கு மட்டும் இல்லை. அதாவது நமக்கு அழகு எது தெரியுமா? தோல். தோல் மூடி வச்சுக்கிறாரு, அதான் அழகு. இந்த தோலை மட்டும் லைட்டா எடுத்துப்பாரு, இந்த அசிங்கத்தை எவனும் பார்க்க முடியாது. சும்மா ஒரு அடிபட்டு இங்க தோல் செதஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, இந்த இடத்தை முன்னாலேயே பார்க்க முடியாது. இவ்வளவுதான் அழகு. எதை நீங்க அழகுபடுத்த? உடம்பை அழகுபடுத்துறீங்க, தோலை. தோலை ஆக ஆம்பளைங்கெல்லாம் ஷவ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? தோல் மேல இருக்கிற முடியை எடுத்துடுறாங்க, அவ்வளவுதான். உள்ள விட்டாங்க, கதி கலங்கிடுச்சு. ஆக நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நல்லா யோசிக்கணும். பவுலடிகிறார் இயேசுவோடு வாழல. அவர் அப்புறம் எப்படி அவருக்கு இயேசு உயிர்த்தார் என்பதை பற்றி தெரியும்? அது வளருது பாரு. அது பவுலடிகளார், அது லூக்கா, அது மத்தேயு, எல்லாம் சொல்லுங்க. யாருமா? தமாஸ்க்கு போனாரா? நல்ல வேற நமாஸ்க்கு போனாருன்னு சொல்ல. அவரு தமாஸ்க் நகர், தமஸ்க் நகரா? ஓகே ஃபைன். அது அப்படி போனாரு. அவருக்கு தோன்றியது, காலம் தப்பிய எனக்கும் இயேசு தோன்றினார். அப்படின்னா அவருக்கு தோன்றியது யார்? உயிர்த்த இயேசு. பைபிள்ல எல்லாம் இருக்கு மக்களே. இயேசு உயிர்த்தார்ன்றதுக்கு எல்லாம் இருக்கு. அந்த சாட்சி தான் இப்ப வாசிக்க சொல்லி இருக்கிறேன். எம்ஐ ராஜ் ஃபாதர் என்னைக்காவது பைபிளை இவ்வளவு விழாவாரியா பேசியிருக்காரா? 2 வசனம் இல்ல 3 வசனம், அதுக்கப்புறம் பொதுவாக தான் பேசிட்டு போவேன். இன்னைக்கு உயிர்த்தெழுதலை பற்றி மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. சாமியார் சொல்றாருன்றதுக்காக நம்பிட்டு போவாதீங்க, பைபிளில் இருக்குன்றதுக்காக நம்பணும். பிரைஸ் தி லார்ட். பத்திரம் யார் கையில் இருக்கு? உன் கையில் இருக்கு. சிட்டா யார் கையில் இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. அப்புறம் உயிர் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. அதான் ஒரு சின்ன வீடு கூட உனக்கு சொந்தமானது என்று சொல்லுவதற்கு அந்த வார்த்தைகளை நம்புகிறார்கள். இயேசு உயிர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, எழுத மட்டும் படல. பவுலடிகளார் இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்குவார். என்னது? அன்று இயேசுவின் உயிர்த்தெழுதலை கண்ட ஒரு சில பேர் நம்மோடு இன்னும் வாழவில்லையா? அண்டர்லைன் பண்ணிக்கோ. 500க்கும் மேற்பட்டவருக்கு தோன்றினார். சரி, பவுலடிகளார் இந்த கடிதத்தை இயேசு இறந்து உயிர்த்த பிறகு எத்தனை வருடம் கழித்து எழுதினார்? நான் மட்டும் பைபிள் குயிஸ் வச்சேன்னு வச்சுக்க, ஒரு பய தேர மாட்டேங்க. ஜெனிஃபர் அவங்க பங்கை ஏமாத்தி பரிசு வாங்கிடு. இதில் வேற அது வேற கூட 2ஆம் முகப்பேர் வச்சுட்டு வாங்கிடுச்சிங்க. சாமியார் ஏமாத்தி. இப்போ நான் இப்போ சொல்லு பார்ப்போம். அப்படியே போட்டுருவோம் மண்டை மேலே. ஏன் எழுதியிருக்கா? கிபி சொல்லு பார்க்கும். ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு பவுலடிகளார் எழுதுறார். அப்ப 20 வருஷம்னா இயேசுவை பார்த்தவன் இருப்பான்ல, இயேசுனுடைய உயிர்ப்பை பார்த்தவன் இருப்பான்ல, கேள்விப்பட்டவன் இருப்பான்ல. அதை தான் சொல்ல. அன்று இயேசுவை கண்டவர்களில் பல பேர் நம்மோடு உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு சான்றாக இருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டவருக்கு தோன்றினார், சீடர்களுக்கு தோன்றினார், கேப்பாவுக்கு தோன்றினார், காலம் தப்பிய எனக்கும் தோன்றினார். ஆகவே இயேசுவின் உயிர்ப்பு சத்தியம், அதை நம்பணும். அதனால்தான் இங்க அழகா கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் மிக தெளிவா சொல்றார். சரி, இயேசுநாதரும் வேற 2 சீடர்களும் எங்கேயோ வாக்கிங் போறாங்களாமே, எமாவுஸ்.
மத்தேயு 24ஆம் அதிகாரமா இல்ல லூக்கு 24ல தான் இருக்கு நினைக்கிறேன்ல. அதில் தான் அவங்க 2 பேரும் வாக்கிங் போவாங்க. யார் யார்? சீடர்கள் 2 பேரும் வாக்கிங் போறாங்க. வாக்கிங் போகும்போது இயேசு அவர்களோடு கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு சும்மாவா போனாரு? என்ன கேட்கிறாரு? நீர் எருசலேமில் சமீபத்தில் நடந்த சம்பவம் உனக்கு தெரியாதா? அழகா கேட்கிறார். இவங்க 2 பேரும் வாய் செத்தவனுங்க. யார்? இந்த 2 சீடர்கள். இது கூட இருந்துச்சு, சாப்பிட்டுச்சு, தின்னுச்சு. ஒன்று மட்டும் சொல்றல, இப்போ நான் யாருக்கிட்டையாவது கூப்பிட்டு உங்க வீட்டுக்காரை பத்தி பெருமையா அவர்கிட்ட காணப்படுகிற ஒரு 2 நல்ல குணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோ. உங்க வீட்டுக்காரர் நான் பார்த்தது கிடையாது. உங்க வீட்டுக்காரர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினா உன்னை பத்தி போட்டு தள்ளுருவேன். அதனால உங்க வீட்டுக்காரை பத்தி 2 நல்ல வார்த்தை, நல்ல குணம் ஃபாதர், இந்த 2 குணம் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்திரிச்சு நின்று. நான் அன்னைக்கு இதில் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன். சிந்தாமணி இறையிறக்க நவநாள் போய்கிட்டு இருக்குல்ல, திருவிழா. செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமை அங்கே பூசை. அப்போ கேட்டேன், அது 5வது நாள் நவநாள். 5வது நவநாள் எடுத்து வாசி. 5வது நவநாள் இறையிறக்க ஜபத்தினுடைய 5வது நவநாள். இதில் வேற அருளாலயம். அந்த ஜபம் பேப்பரே காண கையில். 5ஆம் நாள் வாசி. இன்று நல்ல சத்தமா வாசியாத்தா. இல்லை இன்னும் கொஞ்சம், உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் சண்டை வந்துருச்சு, இல்லை உனக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் சண்டை வந்துருச்சு, இவனை ரொம்ப மோசமா பேசிட்டா, இப்ப ரொம்ப கோத்து உச்சையில் இருக்கிற, அப்போ இன்று 5ஆம் நாள் 6ஆம் நாள் அப்படி அவகிட்ட பேசுவேன். என்ன சத்தமா பேசுவே பேசு. பத்தாது, இன்னும் கொஞ்சம். கேக்குதா பின்னாடி? கேட்கலையா? மைக்காடா அப்படியே நின்று பேசு. சரி, மைக்கில் தான் வந்து வாசி. நல்லா கவனிங்க. இதுதான் எனக்கு பிரசங்கத்துக்கு கொடுத்த தலைப்பு. ஏன்னா பிரசங்கமா வைக்க போற, வாசிக்கு தானே போற. உனக்கு ஆன் பண்ணலையே. இன்று திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற ஆன்மாக்களுக்காக இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 5ஆம் நாள் ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, நன்மையானவரே, உம்மிடம் ஒளியை தேடுவோருக்கு ஒளியை மறுக்காதவரே, இரக்கமிக்க உம் இதயத்தில் தங்க உன் திருச்சபை நின்று பிரிந்து சென்றவர்களுக்கு இடமளித்தருளும். உம் ஒளியால் இவர்களை ஆட்கொண்டு திருச்சபையின் ஒன்றிப்பில் ஈர்த்து கொள்ளும். உம் இரக்கமிகு இதயத்திலிருந்து இவர்களை பிரிந்து செல்ல விடாதையும். உம் அளவில்லா இரக்கத்தை இவர்கள் மனமுவந்து போற்றி புகழ வரம் தாரும். நித்திய பிதாவே, உம் மகனின் திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்று உம் ஆசீர்வாதங்களை வீணாக செலவிட்டு உம் அருளை இழந்து தவறான கொள்கைகளில் பிடிவாதமாக உள்ள இவ்வான்மாக்கள் மீது உம் கருணை கண்களை திருப்பியருளும். இவர்களின் தவறுகளை பாராமல் உம் மகனின் அன்பையும் இவர்களுக்காக அவர் அனுபவித்த கசப்பான பாடுகளையும் பாரும். ஏனெனில் இவர்களும் உம் இரக்கமிகு இதயத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உம்முடைய பெரிய இரக்கத்தை எக்காலமும் இவர்கள் போற்றி புகழ செய்தருளும். ஆமேன். சரி, இதுக்கு நான் என்ன பிரசங்கம் வைக்கிறது? திருச்சபையை விட்டு பிரிந்து போயிட்டா. யார் பிரிஞ்சு போனது? யார்? சகோதர சகோதரி. அதான் அந்த அந்த சகோதரி யாரு சொல்லு? அந்த சகோதரிய கிறிஸ்துமஸ் தாத்தாவா? அந்த தாத்தா. சக், உங்களால தாத்தான்ட்ட பிரிந்து போன சகோதர சகோதரி யார்? ஆடா, கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிஞ்சு போனது யாரு? சிஎஸ்ஐ, லூத்ரன், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், அப்புறம் பெண்டகோஸ்ட், அப்புறம் அவன் குடும்ப 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 திருச்சபை வச்சிருப்பான். குடும்ப திருச்சபை, பொண்டாட்டி பிள்ளைங்க திருச்சபை.
பொண்டாட்டி பிள்ளைங்க திருச்சபை அப்படின்னு இருக்கு. அதான் திருச்சபை அப்படி கிடக்கும். இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நான் என்ன பிரசங்கம் பண்றது? கவனிக்கிறது கத்தோலிக்கர்கள். எனக்கு கொடுத்த தலைப்பு இதை பத்தி பேசு. நான் என்ன பேசுவேன்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். நான் ஒன்றும் பேசல. அவன் நல்லா இருக்கட்டும், அவனை பத்தி பேச நான் யார் அப்படின்ட்டேன். ஏன்னா மத்தேயு 5:6 உன் சகோதரனை முட்டாள் தீர்ப்பிடாதே, அப்புறம் அறிவிலியே என்று சொல்லாதே அப்படின்னு சொல்லி சந்தடி சாக்கில் என்ன சொல்லிடுது? அது அறிவிலியே சொல்லாத அப்படின்றார். நான் அந்த சகோதரனை பழிக்க முடியுமா? ஏன்னா என்கிட்ட அவனுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரே ஒரு சேலஞ்ச், இங்க இருக்கிறவங்கள யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு எனக்கு ஒரு 2 செகண்ட் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உங்க சொந்த வார்த்தையில பாருங்க. 2 செகண்ட் தான். அதுக்கு மேல போனா ஸ்தோத்திரம். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்படிதான் நான் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி தனிப்பட்ட முறையிலே தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க தெரியாதவன் கிறிஸ்தவனே இல்லை. எத்தனை பேருக்கு ஜெபிக்க தெரியும்? 1 2 3 இருக்கும், 4 பேர். அப்படி ஜெபிக்க தெரிஞ்சதுன்னா நீ கிறிஸ்தவன். இல்லைன்னா நீ இன்னொரு கிறிஸ்தவனை பத்தி தப்பா பேசக்கூடாது. இப்போ ஒரு சிஎஸ்ஐயோ புரோட்டஸ்டன்ட் சகோதரனை பார்த்து டேய் ஜெபம் பண்ணு தப்புன்னு ஆரம்பிப்பான். டமால் ஜெபம் பண்ணுவான், டமால்னு இறைவார்த்தை சொல்லுவான். நம்மளால முடியாது. ஆனா குறை சொல்றது அவனுங்க நான் கத்துறானுங்க. உன்னால ரோட்ல நின்று கத்த முடியுமா? உன்னால மைக் பிடிச்சி ரோட்ல நின்று தைரியமா இயேசு ரட்சகர் பரிசுத்தர் சொல்ல முடியுமா? அது பைத்தியக்காரத்தானு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அது செய்யறதுக்கு கட்ஸ் வேணும். பைத்தியக்காரனா கூட இருக்கட்டும், அதை செய்யறதுக்கு தைரியம் வேணும். ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கறதுக்கு தைரியம் வேணும். அதை ரயில்வே ஸ்டேஷன்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல கொடுக்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது உனக்கு இருக்கா? இல்ல. அப்படின்னா அவனை குறை சொல்லாத. நிறைய செய்யறப்போ ஒரு தப்பு நடக்கத்தான் செய்யும். நிறைய செய்யறாங்க, ஒரு தப்பு நடக்கும். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவம் ஒரு ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட இயேசு என்ன செஞ்சார் சொல்ல முடியுமா? பயந்தாங்கோலிகள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பயந்தாங்கோலிகள். ஏன்னா அந்த சீடர்கள்கிட்ட இருந்து அந்த பயம் தொத்திக்கிச்சு. இயேசுநாதர் உயிர்த்துட்டார், கல்ற காலியா இருக்கு. அப்ப கூட கதவை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிறான். அப்ப இயேசு உள்ள வரார். ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் உயிர்ப்பேன் சொன்னார்ல, நம்பணும் இல்ல. திருப்பி கதவை பூட்டி லாக் பண்ணிக்கணும் உள்ள உட்காந்துக்கிறேன். உள்ள உட்காந்துருக்கிற வராரு பேயின்ற பூதன்ற. என்னது இது? சும்மா அப்படி உள்ள வராரு. அவரை பார்த்து பேயின்ற பூதன்ற. ஏன்னா கூட வாழ்கிற பொழுது இயேசு என்ன சொன்னார் என்று கூட புரிந்து கொள்ளுகிற சக்தி சீடர்களுக்கு இல்லை. அப்படியேப்பட்டவங்களை தான் கூட வச்சிருந்தார். கத்தோலிக்க கிறிஸ்தவன் அந்த மாதிரி ஆயிட்டான். கூடயே இருக்கிறான், பைபிள் வாசிக்கிறான், இந்த அருளத மாதிரியே பரலோக மந்திரம், பிதாக்கு சுதனுக்கும் 10 கட்டல 6 கட்டல இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறான். இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். சொந்தமா ஒரு 2 பைபிள் வார்த்தை நான் அழகா பேசுறான். எல்லாருக்கும் கடைசியிலே காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கு தோன்றினார். நான் திருத்தூதர்களுடைய மிகவும் கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் நான் திருச்சபையை துன்புறுத்தினேன். இப்பொழுது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். எவ்வளவு தாட்சி! ஒரு காலத்தில் எவ்வளவு பெருமை,
இதான் உயிர்த்த இயேசு செய்யக்கூடிய அதிசயம், அற்புதம், ஆனந்தம். ஆகவே பவுலடிகளார் இயேசுவோடு வாழலனாலும் இயேசுவை அனுபவித்தார். அதனால தான் நான் சொன்னேன், the resurrection is nothing but experiencing Jesus. அனுபவிக்கணும் இயேசுவை. இப்ப நான் அனுபவிக்கிறேன், போப்பாண்டவர் அனுபவிக்கிறார். இயேசு உயிர்த்தவர் என்று போப்பாண்டவர் அனுபவிக்கிறார். அவர் செத்த நாளிலே செத்து, அவர் உயிர்த்த நாளில் உயிர்த்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் திருத்தந்தை. உயிர்த்த, ஏன்னா அவர் உயிர்த்துட்டார். நான் ஏன் நம்புறேன்னா, இன்னைக்கு வெளியில போற சின்ன சிறுசுங்க பெருசுங்க உலகமே அவரை பத்தி பேசுது, பேச வச்சுட்டார்ல. மூடி இருந்த வாய்கள் எல்லாம் திறந்தது. இந்த மதம் அந்த மதம், இந்த மதம் அந்த மதம் எல்லாம் கிடையாது. எல்லா மதமும் போப்பாண்டவரை பேசுகிறது. எல்லா மனிதரும் பேசுகிறான், எதிரியும் பேசுகிறான், பிடிக்காதவனும் பேசுகிறான். போப்பாண்டவர் அப்படின்னா அப்படித்தான் அப்படின்னு அவன் பேசுறான், பேச வைக்கிறார் பாரு. அதான் உயிர்ப்பு, அதான் உயிர்ப்பு. இன்னும் நிறைய பேர் குட் ஃப்ரைடேவிலே இருக்கிறீங்க. துக்க கஞ்சி கிடைக்குமா, மோர் கிடைக்குமா, இப்படியே யோசித்து இருக்கக்கூடாது. வா, அப்படி ஏஞ்சி வா, பண்ணு சாப்பிட்டியா, வெரி குட், உயிர்த்த இயேசு. ஆக வல்லவரான இந்த புனித பவுலடிகளார் எனக்கு பிடிச்ச 2 பேர் பைபிள்ல, இவரும் பேதுரும் 2 பேரும் இயேசுநாதரை காட்டி கொடுத்துட்டாரு. யாரு தான் மதியத்தில் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். இயேசுநாதரை காட்டி கொடுத்து யார் சொன்னா? பேதுரு. யார் காட்டி கொடுத்தது? யூதாசா? உன் பேரை கரெக்டா சொல்லு. யூதாசா? அப்படி சொல்லு, ஒத்துக்கிட்டேனா ஓகே. யூதாஸ் தான் காட்டி கொடுத்தான். மறுதளிச்சது யாரு? சரி, காட்டி கொடுக்கிறது பெருசா, மறுதளிக்கிறது பெருசா? யார் சொன்னது? பிலோமினாவா? சின்ன வயசு பொண்ணு நினப்பு உனக்கு. பிலோமினா மறுதளிக்கிறது தான் மோசமானது. தெரியவே தெரியாது. இவர் தான் இயேசு அப்படின்னு காட்டி கொடுத்தான். யாரு? இவர் தான்டா இயேசு. அவன் காட்டி கொடுத்ததிலும் ஒரு கெத்து இயேசுக்கு பாரு. இவர் தான் இயேசு, வேற எவனையும் போவாதா, நம்பால அவர் தான் அப்படின்னு முத்தமிட்டு போயிடுறான். இது கூடவே தின்னது, படுத்து தூங்குனது, எங்க போனாலும் இதைத்தான் கூப்பிட்டு சுத்தினாரு. பிக்னிக்கலாம் இல்ல, இயேசுராஜர் எங்க பிக்னிக் போனாலும் யார் கூட இருந்தது? பேதுரு, யாக்கோப்பு, யோவானு. யோவானு கோவாலு கிடையாது, யோவானு. இவங்க 3 பேர் தான் சுத்துவாங்க. எங்க மலைக்கு போறதா இருந்தாலும் அவங்க தான், பிக்னிக் போறதாலும் அவங்க தான், போட்டிங் போறதாலும் அவங்க தான். எல்லா இடமும் 3 பேரை தான் அவ்வளவு நெருக்கமா இருக்கு. அதனால உங்க கூட யாராவது நெருக்கமா இருந்தாங்களா, பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, ரொம்ப பாசமா இருக்கிறாங்கன்னா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு சந்தேகப்படக்கூடாது. பட் அந்த அந்த நெருக்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ என்கிட்ட நல்லா பேசுவா, அவளை போய் சொல்லியிருப்பா. அவதான் சொல்லியிருப்பா. அப்படி பேசுனா அன்னைக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தா கிறிஸ்துமஸுக்கு, அதுக்கு இதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டா, சாப்பிட வச்சா, டீ கொடுத்தா, காப்பி கொடுத்தா, கவுத்துட்டாளா? அவ்வளவுதான். இது நடக்கும், இது நடக்கும். இது மனிதனுடைய இயற்கையான குணம். பேதுரு கூட உள்ளார்ந்த மனதோடு இயேசுவை மறுதலிக்கவில்லை. அவுட் ஆஃப் ஃபியர். வயசு ஆக ஆக மரணத்தை பார்த்தா ரொம்ப பயம் வரும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு குறிப்பிட்ட வயசுல பயம் வராது. மரணத்தை பார்த்தா ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. இந்த 30, 40, 50 வயசுக்குள்ள ரொம்ப பயம் வராது சாவை பார்த்து. இந்த 60 தாண்ட செத்தனி பைக்கில் அவங்கள மட்டும் உட்கார வச்சுட்டு போயிட்டு வந்துருங்களா பார்ப்போம்.
அவங்க 60 வயசு 70 வயசு ஆளை பைக்கில் உட்கார வச்சு கூட்டு போயிட்டு வந்துரு. ஐயோ பார்த்துப்பா அப்படிப்பா. யோ நீயும் செத்து என்னையும் சாகடிக்காது, சும்மா உட்காரியா. அந்த பயம் தானா வரும், மரண பயம். 60-70 வயசுல சூப்பரா வரும். அவர் சொல்லுவார் ஆனா தைரியமா, ஆட என்ன வெந்ததை திண்டு விதி வெந்தா சாவும் அப்படின்னு சொல்லுவாரு. உள்ளுக்குள்ள டிக்கி 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 டிக்கின்னு அடிச்சுட்டு இருக்க மணி. சத்து போற போலக்குது. கேலாம் அவர்கிட்ட, எப்ப சாவன்னு கேலாம். இன்னைக்கு போய் கேளுங்களேன். 70 வயசு ஆகுதுல்ல, எப்ப சாவன்னு. ஏன் பேத்தி கல்யாணம் முடிக்கிட்டோம். சரி பேத்தி கல்யாணம் முடிஞ்சு கேலாம். அவ குழந்தை பெத்துக்கிட்டோம். அந்த குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் கேலாம். ஞானஸ்தானம் புது நன்மை திருப்பி கல்யாணத்துல வந்து நிப்பான். எவனால ஆக்கல சாவறதுக்கு யாரு சும்மா சொல்லலாம். ஆனா பயம் என்பது அதான் பேதுருக்கு அந்த பயம். புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கணும். எந்த மனநிலையில அவர் காட்டி கொடுத்திருப்பாரு, இல்ல வேணான்னு சொல்லியிருப்பாரு, இல்ல மறுதளிச்சிருப்பார். மறுதளிச்சிட்டாம்பா, காட்டி கொடுத்துட்டாம்பா. சிச்சுவேஷனுக்கு போ. சிச்சுவேஷன் மேக்ஸ் திங்ஸ் கிளியர். எந்த சூழல்ல அவன் செஞ்சிருப்பான். அப்ப யாராவது இருந்தாங்களா? அப்ப ராயப்பர் 2 பேர் அப்படி வீரமா ஒருத்தன் காதை வெட்டினாரு. யாரு? பேதுரு தானே வெட்டினார் காதை. யார் காதை? எம்ஐ ராஜ் ஃபாதர். ஸ்நாபகர்ல காதையா? மால்கூஸ் பேரை சொல்ல. மால்கூஸ் அப்படின்னு மால்கூஸா ஏஞ்சி போகுது. அந்த மால்கூஸ் காதை வெட்டுறான். யாரு? அவ்வளவு தைரியம் யாருக்கு? ராயப்பர். ஏன்னா அதான் ராயப்பர் பேதுரு. சும்மா மதிய நேரத்தில் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு. ராயப்பர் பேதுரு 2 ஒண்ணுதான். அவ்வளோ வீரமானவர். எப்படி அங்க கூட்டம் இருந்துச்சு, நிறைய பேர் பாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து அருள்ந்த மரியாதை சொல்லுங்கன்னா சூப்பரா சொல்லுவீங்க. எல்லாரும் சேர்ந்து அருள்ந்த மரியாதை சொல்லுங்க. அருள்மிக பெற்றவளை வாழ்க. கும்பலா சொன்னீங்கன்னா சொல்லிடுவீங்க. இப்ப யாராவது எந்திரிச்சு வானமும் பூமியும் படைத்த சொல்லு பார்ப்போம். சொல்ல தெரியாது. வானமா 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 தெரியுமா? நீ மலையாளத்தில் சொல்லுவ, அடங்கு. இங்கிலீஷில் சொல்லாது, தமிழ்ல சொல்லு. யாராவது வானம் பூமியும் படைத்தவரா அது சொல்லுவா. மனப்பாடமா சொல்லு, காப்பி அடிச்சு சொல்லக்கூடாது. சொல்லு. உக்காரு உக்காரு. வண்டவளம் தண்டவளத்தில் ஏறிச்சு. உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆனா தனியா தெரியாது. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா தனியா வராது. அத மாதிரி தான் ராயப்பரு எல்லாரும் இருந்தப்போ தைரியமா இருந்தாரு. யாருமே இல்லாம தனியா போனப்போ பயம் வந்து விட்டது. அப்ப இயேசு உயிர்த்த உடனே ராயப்பர்கிட்ட போய் சொல்றார், அவனை கலிலேயாவுக்கு வர சொல். மகதலா மரியா கிட்ட அந்த லவ் லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு பாரு. ஒரு லவ் லெட்டர் கொடுக்கிறார். யாருக்கு? பேதுருக்கு. பேதுருவையும் மற்ற சீடர்களையும் நான் கலிலேயாவுக்கு போவதற்குள் அவர்களை அங்கே வர சொல். உயிர்த்த உடனே அந்த மனசு எப்படி தவிக்குது பாரு. யாரு மேல? பேதுரு மேல. நம்மளா இருந்தோம், உயிர்த்துட்டா இனி அவனை உண்டுல ஆக்குவோம் அந்த பேதுரை. அந்த அன்புக்கு விளக்கம் கிடையாது. எப்படி அந்த ஆண்டவருக்கு அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு, தன்னை மறுதளித்தவனை பார்க்கணுன்ற ஒரு ஆசை பாரு. நமக்கு தோணுமா? நம்மளை சீப்போன்னு சொன்னவனை திரும்ப போய் பார்ப்போமா? பார்ப்போமா? இதுல இருந்தே எனக்கு தெரிகிறது இயேசு உயிர்த்து விட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா மற்ற மனிதர்களுடைய மனநிலையிலிருந்து மாறிய ஒரு மனநிலை, உயர்ந்த ஒரு மனநிலை, உயர்த்த ஒரு மனநிலை, தன்னை
வேண்டாம், தன்னை தெரியாது. உங்க பையன் ஸ்கூல்ல போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே டீச்சர்கிட்ட, ஏப்பா ஒரு அம்மா அங்கே வந்திருக்கிறாங்களா யாரு அப்படின்னு கேட்ட உடனே, அந்த நீங்கள் சும்மா ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் சூப்பராக சொல்கிறாங்க உங்களை பார்த்து, அம்மா ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வா சொல்கிறாங்களா இல்லையா? ஒழுங்கான புடவை, நல்ல புடவையாக கட்டிக்கிட்டு வரணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு முடியெல்லாம் வாரி ஸ்டைலாக வா, சும்மா அப்படி பிச்சைக்கார மாதிரி எல்லாம் வராத அப்படி சொல்கிறானா? நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் பிள்ளைய உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் பிள்ளை உங்களை கீழே போடுவான், கீழே போட்டுருவான். அதே உங்கள் காதுக்கு தெரியாமல் நீ ஒரு மாதிரி பிச்சைக்காரி கோலத்தில் நின்னு வச்சுக்க, அது எங்கள் வீட்டு வேலைக்காரின்னு சொல்ல இருப்பான். இது கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள். அடிக்கடி வராதம்மா ஸ்கூல் பக்கம், அடிக்கடி சும்மா வராத, சும்மா அங்கே வந்து வெளியே கேட்டாண்டெல்லாம் நிற்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அது யாரு அது யாரு. பட் இயேசு எப்படி வித்தியாசப்பட்டு நிற்கிறார் பாருங்களேன். தன்னை வேணான்னவன், தன்னை தெரியாதுன்னு சொன்னவன், தான் செஞ்சதெல்லாம் மறந்து போனவன், அவன் சும்மா பயத்தில் சொல்லியிருப்பான். இயேசு என்னென்ன மனநிலையில் இயேசுவுக்கு ஓடி இருக்கும் இல்லையா? பாவம், அவன் குழந்தை பேதுரு ஏதோ தெரியாமல் பண்ணியிருக்கான். அது முந்திரக்கோட்டை, எப்பவுமே எதை கேட்டாலும் உடனே பேசுவான் பேதுரு, வயசானவர், தெரியாமல் செஞ்சுட்டேன், தட்ஸ் ஓகே ஃபைன். இப்படியெல்லாம் ஒரு மனநிலையில் நம்ம வாழ்ந்தோம்னா, அந்த மனநிலைக்கு போனோம்னா, நீங்களும் உயிர்த்த இயேசுக்கள், உயர்ந்த இயேசுக்கள். எல்லாரும் நினைக்கிற மாதிரியே நம்ம நினைச்சா, don't call ourselves as resurrected Jesus. எல்லாரும் மாதிரியே மட்டமா நினைக்கிறது, எல்லாரும் மாதிரி எல்லாரும் வந்து சொல்லும் போது, இவன் மோசம் சொல்லும் போது, சே அப்படி சொல்லாத, அவ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தெரியாது, அதனால அப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, கொஞ்சம் உயர்ந்து நில், அதான் உயிர்ப்பு. கொஞ்சம் உயர்ந்து நில். இயேசு தன்னுடைய உயிர்ப்பின் குணத்தை இப்படியெல்லாம் காட்டுறார் பாரு. முதல்ல தான் உயிர்த்த இயேசு, இந்த உலகத்தின் குணங்களை எல்லாம் மிதித்து விட்டு எழுந்த இயேசு என்பதற்காக 7 பேய் பிடித்த மகதலா மரியாளுக்கு தான் முதலில் தோன்றினார். அதுவே உயிர்ப்பினுடைய மிகப்பெரிய சாகசம். அதுக்கப்புறம் எதையுமே நம்பாம கதவை பூட்டிட்டு கிடச்சிங்க, இருந்து தொலையிட்டன்னு போயிருக்கலாம். உயிரோடு வாழும்போது சொன்னேன் உயிர்ப்பேன் உயிர்ப்பேன், ஒரு பையன் நம்பினாலா? இவனுக்கு திரும்ப போய் நின்னா கூட இவன் நம்ப மாட்டான்னு இயேசு நினைக்காம திரும்பவும் போய் அவர்கள் முன்னால் வெட்கப்படக்கூட வகையில் நின்னாரு. கையை பாடுறா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களா, இப்படியெல்லாம் ப்ரூவ் பண்றாரு பாரு இயேசு. சாப்பிட ஏதாவது மீன் இருக்கா கொடு, நான் சாப்பிட்றேன். இங்க கையை பாரு, இது என் கை தான், இங்க பாரு, இந்த காயத்தை பாரு, இந்த காயத்தை பாரு. எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் அவர்கிட்ட பேசியிருப்பார். எப்படி அந்த புரியாத ஜீவன்களுக்கு, பாமர ஜீவன்களுக்கு இறைவன் அறிவுரையை சொல்லியிருப்பார், அவர்களை வளர்த்தெடுத்திருப்பார். நல்லா யோசிங்க பார்க்க. இயேசு உயிர்த்துட்டார்ல, தான் உயிர்த்ததை சீடர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் இயேசு முயற்சி செய்கிறார் பார். அதனால மற்ற எல்லா சீடர்களை விட அது மிக தெளிவாக சொல்லுகிறவர் இவர்தான். அதாவது ஒருத்தர் வந்து வாத்தியா ஒரு கோயிலுக்கு போனாராம். வாத்தியான்னா யாரு? ஒரு டீச்சர். கோயிலுக்கு போறார். கோயிலுக்கு போறப்போ அந்த வெத்தலை பாக்கு வாங்கியிருக்காரு. ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு கொடுப்பானோடனே அவன் 3 வெத்தலை ஒரு பாக்கு கொடுத்துருக்குறான். அப்போ இந்த வாத்தியார் டீச்சர் கேட்குறான், ஏண்டா 3 வெத்தலைன்னா 3 தான் வைப்பியா, ஒரு 2 எக்ஸ்ட்ரா வைக்க கூடாதா? அப்பா அவன் சொல்றான், அந்த ஆள் சொல்றான், நீ ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா நான் இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னாடி வெத்தலை வித்திருப்பனா? புரியுதா? யாரு வெத்தலை வித்தவன்? யாரு? ஸ்டூடெண்ட். வாங்கினவன் யாரு? வாத்திச்சு. நம்ம இப்படித்தானே நினைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நீ ஒழுங்கா 2 மார்க் அதிகமா போட்டிருந்தா நான் இந்த மாதிரி வெத்தலை கடை வித்திருப்பனா? என்ன ஃபெயில் ஆக்கிட்டா பாவி, என் வாழ்க்கை நாசமாகிட்டு என்கிட்டயே வெத்தலை வாங்குறிய. அதே மாதிரி தான் ஒருத்தன் டிராபிக் போலீஸ் ஆயிட்டான் பொழுது. இவர் வாத்தியாருடைய காரை பார்த்தவொன்னு இப்படி வா அப்படி வா அப்படின்ட்டு இருக்கிறான். கீழே வந்தானா, என்ன யாருன்னு தெரியுதா? ஆமா தெரியலையப்பா.
உங்ககிட்ட படித்தவன் தான் நான். என் பேர் ராஜன். இன்னைக்கு டிராஃபிக் போலீஸா வெயிலில் கையா முய்யான்னு கையாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா அது உன்னால தான். ஏன்னா நீ ஒழுங்காக எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருந்தேன்னா நான் இந்த நிலைமைக்கு நடுத்தருவில் நிற்பனா? எது டிராஃபிக் போலீஸ் வேலை? என்ன வேலை? நடுத்தருவில் நிற்கிற வேலையா? வரவன் போகிறவங்களெல்லாம் நில்லு போன்னு சொல்லுங்கிறேன் பாரு. அதனால தான் உன்னை ஒரு 5 நிமிஷம் நிற்க வச்சேன். இப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு போய் இயேசுநாதர் இதெல்லாம் வாழும்போதே சொல்றார். இவங்கெல்லாம் வாழும்போதே இதெல்லாம் செய்யல, அதனால தான் இப்படி பிள்ளைகள்லாம் ஆயிட்டாங்க. அதனால இயேசு வாழும்போதே சொல்றார், டே நான் பாடுபடுவேன், என்னை அடிப்பாங்க, குத்துவாங்க, கொலைப்படுவாங்க, ஆனால் உயிர்ப்பேன்றாரு. அதை விட்டுட்டான். இப்போ நிறைய பேர் வீட்டில் அப்படித்தான் இல்லையா? தா ஒரு முறை பொண்ணு போட்டோ இருக்கும், ஒரு முறை பொண்ணு போட்டோ இருக்கும், அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பும். மாப்பிள்ளை என்ன சொல்லுவார்? அதெல்லாம் முடியாது, இந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை போட்டு போவார். அந்த பொண்ணு ஆத்திர அவசரப்பட்டு அரளை வெத்தியை அரைச்சி குடிச்சிடும். குடிக்கும் போது அந்த போட்டோவை பார்த்தா யார் போட்டா? ஒரு சினிமா சொன்ன மாதிரியே இருந்துச்சா? அங்க பாடிக்கிட்டு திரியுது, ராசாத்து ஒன்ன காணாது. உலகம் அப்படிதான். கூட வாழ்றப்போ சொல்றத கவனிக்கணும், நடந்துக்கிறத கேட்கணும், பார்க்கறத நல்லா விசுவசிக்கணும், பழகும் போது நல்லா. இப்போ எப்படியும் வாழாம பின்னாடி ஐயோ என்னை யாராவது கேட்டா கூட சொல்லுவேன், ஏன் ஃபாதர் ஓடி ஓடி இப்படி போய் வேலை செய்யறீங்க அப்படின்னாக்கா, ஓடி போடி வேலை செய்யறீங்கன்னு கேட்டாக்கா நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். பின்னாடி வயசாகி ஒரு இடத்துல உட்காரும் போது யாரு என்னை பார்த்து, எம்ஐ ஃபாதர் நீங்க அந்த வேலையை செய்யாம விட்டுட்டீங்களே, நீங்க அந்த இடத்துக்கு பிரசங்கம் போகாம விட்டுட்டீங்களே, அந்த மக்களை சந்திக்காம விட்டுட்டீங்கன்னு என்கிட்ட எவனும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்க நல்லா இருக்கும்போது தானே பிரசங்கம் வச்சீங்க, உடம்பு சரியில்லாதப்ப வச்சீங்களா அப்படின்னு எவனும் கேட்டுறக்கூடாது. நம்ம சாட்சியாக இருந்து இதெல்லாம் செய்யணும். ஆகவேதான் முடியவில்லை என்றாலும் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன். காரணம், நாளைக்கு நான் ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்க கூடாது, நான் அதை செய்யாம விட்டுட்டேனே, அதை பண்ணாம விட்டுட்டேனே, அது கிடைக்காம போச்சு, அது வராம போச்சு, இருக்கவே கூடாது. ஆகவே அதை நல்ல மண்டையில் ஏத்திங்க. ஐயோ அந்த சான்ஸை நான் விட்டுட்டேன். ஏன் விட்ட? அந்த சான்ஸை தானே சீடர்கள் விட்டாங்க. அப்படித்தானே சீடர்கள் இப்ப பேசிக்கிறாங்க. வழியில் வரும்போது அவர் பைபிளை பத்தி சொன்னாரு, அவர் தேவனுடைய வார்த்தைகளை பத்தி சொன்னாரு. அப்போ நம்ம மனசு திறக்கலையே. பேசுறாங்களா இல்லையா? எங்க பேசுறாங்க? எமாவுஸ் போற வழியில பேசுறாங்களா? அப்போ நம்ம மனசு பாதிக்கப்படலையே, நமக்கு ஒன்றும் ஆகலையே. ஒன்றும் ஆகலைன்னா நீ கேன. இதுதான் நடக்கு. இப்ப இயேசுநாதர் என்ன புதுமை செஞ்சாரு, என்ன ஒரு வரம் கொடுத்தாருன்னா உங்களுக்கு வராது, ஞாபகம் வராது. என்ன கொடுக்கணும்னு கேட்டா சொல்லுவேன் கரெக்டா. இப்ப நான் கேட்டேன்ல, உங்க வீட்டுக்காரரை பத்தி 2 வார்த்தை சொல்லுன்னு, யாரா சொன்னீங்களா? வாழும்போது அவரை பத்தி சொல்ல தெரியாது, நீ செத்த பிறகு நல்ல மனுஷன் எல்லாம் போய் சேர்ந்துட்டாரு, வாயமுடு. 10 பேருக்கு முன்னாடி நின்று எங்க வீட்டுக்காரன் இப்படி நல்லவன் சொல்ல தெரியல, என் மனைவி இவ்வளவு நல்லவன் அப்படின்னு சொல்ல தெரியல, செத்த பிறகு ஐயோ ரொம்ப நல்லவா பாவம். ஆனா 10 பேருக்கு அது வாயாடியா இருந்திருக்கும், 10 பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கும். யாராவது சொல்ல பாப்பான். இல்ல வாழும்போது உன் பிள்ளைங்களாவது சொல்ல சொல்லு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசும். நீ பெத்து வச்சிருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது கிடைக்குமான்னு பேசும், அப்புறம் வாங்கிட்டு நன்றி கட்டத்தனமா பேசிட்டு போயிடும். இதுதான் பிள்ளைகள். நீ என்ன தான் தூக்கி மடி மேல வச்சு, தலை மேல வச்சு, கால் மேல வச்சு, எல்லாம் அப்படித்தான். என்ன மாதிரி சாமியாரா சிஸ்டர் ஆக்குனேன்னா நாங்க அப்பா அம்மாவை பெருமையா பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நாங்க என்னைக்குமே சிங்க, எங்களை இதுக்கு மேல அன்பு செய்யறதுக்கு யாரும் வரப்போறதில்லை. நம்மளை அன்பு செஞ்ச ஜீவன்கள் எல்லாம் தான் அப்பா அம்மா போச்சு. இப்போ அவங்கள பத்தி நான் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பேன். நீ எப்போ பேசுவ? நீ கல்யாணம் ஆகி நீ பிள்ளைய பெத்து அந்த புள்ள சரியில்லாத போய் அது உன்னை ஒரு பேயின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா,
நீ சொன்னா என்ன, சொல்ல என்ன, மூஞ்சில சொறி வர. நீ அதுக்கப்புறம் உங்க அம்மாவை பத்தி பேசுறான்னா பேசலன்னா இவரு கல்யாணம் ஆகுமா, இவரு அவங்க பொண்ணு திட்டுமா, அப்போ உட்காருவாரு. எங்க அப்பா அம்மா நான் பெத்ததுங்க சரியில்லை, எங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் எவ்வளோ பாசமான. இப்போ உட்காந்து யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த வயசுல ஆடுறல்ல ஆட்டம், சம்பளம் கொண்டு வந்துடுவான் வீட்டுக்காரன், அதை வச்சுக்கிட்டு 2 சுட்டிதார எக்ஸ்ட்ரா கலர்ல வாங்கி போட்டுக்கிட்டு நீ ஆடுற ஆட்டம் தெரியாதா உலகத்துக்கு? யாரும் பேச மாட்டான், நம்மளை பத்தி யாரும் பெருமையா பேச மாட்டான். வாழும்போதே பேசு, அதான் சொன்னேன். இருக்கும் போது அவங்க வீட்டுக்கார பத்தி 2 வார்த்தை சொல்ல. யாராவது சொல்லுங்களா? இவ்வளவு நேரம் சொல்லினுங்கிற 2 வார்த்தை. அவர் வந்திருக்கிறாரா? அந்த அம்மா பண்ணது எப்படி தெரியுமா இருக்கு? இதுக்கு இது எந்திரிக்காமையே இருந்திருக்கலாம். எந்திரிச்சு பாவம் அந்த ஆள் நல்லா இருக்கட்டும், மானத்தை வாங்குதி அவன் பொண்டாட்டிங்க சொல்ல. சரி பரவாயில்ல, விஷயத்த சொல்லு. நீ எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. நான் சொன்னது அவரை பத்தி நல்ல விதமா சொல்லு, குணம் சொல்லு. குடிக்காதெல்லாம் குணம் கிடையாது, குடிக்காது பிடிக்காது அதெல்லாம் நல்ல குணம் கிடையாது. குணம்ன்றது கேரக்டர். சொல்லிக் கொடு வேண்டிய யாரு அந்த கண்ணாடி? அது யார்? நீ பெத்ததா? அது மா கேரக்டர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பழக்க வழக்கம். பழக்க வழக்கம் தான் குடிக்கிறது, புகை. கேரக்டர் வேற, அதையும் மிஞ்சி நிற்கும் கேரக்டர், குணம். பார்த்துக்கிட்டாரு என்று இப்ப இல்லையா? சரி கரெக்டா பேசுறீ, ஏன்டி இப்படி பேசிட்டு தொலைறடி? ஆர்வம் கோளாறுல ஏதோ நல்ல பிள்ளை இது, பல வருஷமா தெரியும். உட்காரு. அப்ப அதுக்கு அது சொல்லணும்னு ஆசைப்படுது, வர மாட்டேங்குது. இருக்குது குணம். குணம் 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 தானடா. என்ன நீ எதுக்கு எஞ்சிப்பா? காடு வாங்குது, வீடு போங்குது, பின்னா வீட்டுக்கார பத்தி பேச போற? சொல்லு. யாருக்குமே உதவி செய்ய மாட்டாரு. யார பத்தி எதுவும் பேச மாட்டாரு. அப்ப அதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாரு, சாப்பிட மொத்தம் வாய் திறப்பாரா? சரி குணம். குணம் சொல்லு. பேச மாட்டாருன்றது குணம் இல்ல, குணம். தப்பா பேச மாட்டாருன்றது குணம். யார பத்தி தப்பா பேச மாட்டாரு. நீ கம்ப்ளீட்டா அப்படியே ஆப்போசிட் ஆச்சே. ஆமா ஆமா, அது ஏன்னா அந்த மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி ஆள் தான் கிடைக்கும். அவங்க அப்பன மாதிரியா? அது உன்ன மாதிரி எதையும் பெத்துக்கல நீ. சரி உட்காராத்த தைரியத்தை பாராட்டுற. இப்படி சொல்லும். இத்தனைக்கும் அந்த சகோதரி ஒரு இந்து சகோதரி, கிறிஸ்தவ சகோதரி கிடையாது. எவ்வளவு தாராளமா தைரியமா சந்தோஷமா ஒரு ஃபாதர் முன்னாடி பேசுறாங்கல்ல. இதுக்கு பேர் தான் உயிர்த்த இயேசு. அதனால இயேசு உயிர்த்தார்ன்றதுக்கு நம்ம கிட்ட பத்திரம் இருக்கு, நம்ம கிட்ட உயில் இருக்கு, நம்ம கிட்ட பட்டா சிட்டா இருக்கு. அதுக்கு பேர் என்ன? இறை வார்த்தை. அவர் உயிர்த்தார் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி தேவையில்லை. அதுல இருக்கிறவங்க எழுதி இருக்கிறாங்க. 500 பேருக்கு தோன்றினார், சீடர்களுக்கு தோன்றினார், மக்தல மரியாளுக்கு தோன்றினார், கடையும் தப்பிய எனக்கு தோன்றினார். அந்த தோன்றலை பார்த்த நிறைய பேர் இன்னும் உயிரோடு எங்கள் மத்தியிலே வாழ்கிறார்கள். அவர்கள் கூறிதான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டன என்றால் இயேசு உயிர்த்தார். ஓகேவா? எதுவுமே தேவையில்லை, இயேசு உயிர்த்தார். இப்படி பைபிள பக்க பக்கமா பகுதி பகுதியா வார்த்தை வார்த்தையா வாசிக்க தெரியாம ரோட்ல போறவன் வரவன் ஏதோ ஒண்ணு சொல்றான். இயேசு உயிர்க்கல, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், சாமியார் சொல்றதை அப்படியே கேட்கிறார்கள், யோசிக்க தெரியாதவர்கள் சொன்னா இந்த பைபிளை எடுத்து கொடு, இத வாசிரா. எப்படி ஒரு
பட்டா பேப்பரை வாசித்தா அந்த நிலம் உனக்கு சொந்தமாகிறது, அதுபோல இதை எடுத்து வாசிக்கிற பொழுது இயேசு உனக்கு சொந்தமாவார். பிரைஸ் தி லார்ட். இதான் நம்மளுடைய பட்டா. ரோட்ல நிறைய பேர் பேசுறான். யாரோ ஒரு பெரிய இசை மேதை சொன்னாராம, இயேசுநாதர் உயிர்க்கவில்லை, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், யூடியூப்பை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியாப்பட்டவர்கள் உளறுகிற பொழுது அதை நம்பாதீர்கள். காரணம் எல்லாம் அந்த பைபிள்ல இருக்கு. குரானை வச்சுதான் இஸ்லாம் வாழ்கிறது, பகவத்கீதை வச்சுதான் இந்துக்கள் வாழ்கிறார்கள், பைபிளை வச்சுதான் கிறிஸ்தவன் வாழ்கிறான். சோ இதை நம்பணும். நீ வா, இப்போ எங்க அம்மா எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரன் கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? நான் வாயால சொல்லணும். வாயால சொல்றதை விட எழுத்தால் சொல்லுவதுதான் உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. ஆகவே இதான் சொன்னாங்க. அதனால பிரியமான பிள்ளைகளை, ஒரு டம்ளர்ல ஒரு 2 கிளாஸ் 2 ஸ்பூனு உப்பு போட்டு குடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு டம்ளர் தண்ணியில எப்படி இருக்கும்? காரிக்கும். அதே 2 ஸ்பூன் உப்பை ஒரு குளத்துல போட்டுறேன், குளத்துல போட்டு அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறேன், உனக்கு எப்படி இருக்கும்? உப்பே தெரியாது, உப்பே தெரியாது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நிறைய பேர் இந்த உப்பு கலந்த உண்மை கலந்த இறை வார்த்தையை நம்ம பக்கத்துல நீங்க கிறிஸ்தவங்களை கையில கொடுக்கறதுனால உங்களுக்கு இது உப்பு கரிக்கிறது. இத ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவன் வாசித்தால் அவனுக்கு இது குளம் போல காட்சியளிக்கும், அறிவு கொடுக்கும், விசுவாசத்தை தரும். ஆகவே நிறைய பேர் பைபிளை வாசித்தாத்தான் உண்மைகள் நிறைய புரியும். அதுவும் இந்த உயிர்ப்பின் காலத்தில் இன்னும் வாசிக்க வேண்டியது நிறைய இருக்கு. வாசிக்க வாசிக்க யோசிக்க யோசிக்கத்தான் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு புரியும். இல்லைன்னா மகதலால் மரியாள் மாதிரி குனிஞ்சு பார்த்துட்டு இயேசு உயிர்க்கல, தோட்டக்காரனை பார்த்துட்டு இயேசுவை எடுத்துட்டு ஓட்டாங்க. இந்த யோவான் போய் உள்ள பார்த்துட்டு இயேசுநாதர் கிடையாது, பேதுரு பார்த்துட்டு துணியெல்லாம் மடிச்சு வச்சிருக்கு, வாசனை திரவியங்கள் இருக்கு, எப்படி ஒருத்தன் திருடிட்டு போவான்? இப்படி பல 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 கேள்விகள், கன்ஃபியூஷன்ஸ் வரணும். வந்த பிறகு தெய்வத்தினுடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது இது மிக தெளிவான ஒரு பதிலை தரும். ஆகவே இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகள் இருக்கிறதா இல்லையா? இருக்குதா இல்லையா? யார் சாட்சிகள்? நீங்களே சாட்சிகள். இவ்வளவு நேரம் நான் சொன்னதை கேட்டீங்கல்ல, நீங்க சாட்சிகள். உங்களுக்கு எது சாட்சி? பைபிள் சாட்சி. தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே.